ஹலோ ஆல் இந்த சண்டே பார்த்தீங்கன்னா, மாமா எல்லாரையும் லஞ்சுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் அக்கா ஊர்லேருந்து வரும்பொழுதே டின்னர் போறதா பிளான். பட் அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. அக்கா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பட் இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் லஞ்சுக்கு கிளம்பி வந்துட்டோம். அண்ட் ஷெனாய் நகர்ல இருக்க புகாரில தான் டேபிள் புக் பண்ணியிருந்தோம். இப்போலாம் அடிக்கடி இந்த மாதிரி ஃபேமிலியோட நாங்கள் வந்து வெளியில் போயிடுறோம். அப்பா வீட்டு சைடாக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டு சைடாக இருந்தாலும் சரி, ஃபேமிலின்னு ஒன்று இருந்தால் சண்டை இருக்க தான் செய்யும். எங்கள் ஃபேமிலியில் நிறைய ஃபைட்ஸ்லாம் இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சண்டை இருந்தாலும் உடனே வந்து ஜெல் ஆயிடுவோம். ஏன்னா எங்கன்னா வெளியில் போகும்போது அவங்க கூட தான் சண்டையாச்சு, அவங்களை கூப்பிட வேணாம், ஒதுக்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டோம். அவங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு நினைப்போம் பாருங்க. ஸோ அப்படி நினைச்சு கூட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆயிரும். இந்த மாதிரி எங்கன்னா வெளியில போகும்போது ஜாலியாக பேசி சிரிக்கும் பொழுது சண்டையெல்லாம் மறந்து அந்த ஹாப்பினஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் இன்னும் எங்கள் ஃபேமிலி வந்து இவ்வளோ வந்து ஹாப்பியாகவும் ஒரு நல்ல பாண்டிங்கோடவும் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் என் சொந்தம் என்னை விடவே இல்லை. அவங்க தான் என்னை இன்னும் வளர்த்துட்டு இருக்காங்க. குழந்தை மாதிரி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என் ஃபேமிலி தான் எல்லாமே. இந்த மாதிரி உறவுகள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.